இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 350 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு சூப்பரான காம்போ ஹெட்செட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எல்லா யூடியூபரும் சொல்றது தாங்க, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா அங்க 3 ஆப்ஷன் வரும். அதுல ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 2 பாக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் நாம இந்த பெரிய பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணிடுவோம். அன்பாக்சிங்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஒரே ஒரு ஹெட்ஃபோன் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் ஒரு யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு எதுவுமே அவைலபிளாக இல்லை. ஸோ இதனுடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஹெட்செட்டுடைய பேக்கிங் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஸோ ரொம்பவே ஒரு கேவலமான ஒரு பேக்கிங் தான் இந்த வாட்டி அமேசான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்குமே நான் நிறைய ப்ராடக்ட் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரு கேவலமான பேக்கிங்கை அமேசான் கிட்டேருந்து இப்போ தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த கேவலமான ஒரு பாக்ஸில் வந்து நல்ல ஹெட்செட்டுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதனுடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்க போனீங்கன்னா இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 4.1 அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக என்னோடய டிவைஸில் கனெக்ட் ஆகிடுச்சு. இது என்னுடைய பிசியாக இருந்தாலும் சரி, என்னோடய மொபைலாக இருந்தாலும் சரி, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ எந்த ஒரு லேக்குமே இல்லை. நெக்ஸ்ட்டு பேட்டரின்னு பார்க்கல இங்கே ஒரு 100 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு USB சப்போர்ட்டோட இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஒரு 4 மணி நேரம் ஸ்டெடி பை யூசேஜாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரின்னு பார்க்கையில் 350 ரூபாய்க்கு நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டயல் மற்றும் ரீடயல் 2 ஃபங்க்ஷனுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் இதனுடைய வெயிட்னு பார்க்கையில் இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிராம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னுடைய கையில் எடுக்கும்போது ரொம்பவே லைட் வெயிட் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. 30 கிராம் அந்த அளவுக்குலாம் எனக்கு ஃபீல் ஆகலை. கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஒரு லைட் வெயிட் தான் ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஹெட்செட்டுடைய மேஜர் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் டெப்த் நாய்ஸ் ரிடக்ஷன் ஃபங்க்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வாட்டர் ப்ரூஃபும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு தண்ணியிலலாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் கூட நீங்கள் நார்மலாக ஒரு மழையில் நனையும் பொழுதோ இல்லை உங்களுடைய ஹெட்செட்டில் ஏதாவது ட்ராப்ஸ் தண்ணி பட்டாலோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்காக தான் இவங்க வாட்டர் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஹெட்செட்டுடைய சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு சில டைமில் கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. லாஸ்ட் ஒன் இதனுடைய டிசைனிங்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சூப்பரான ஒரு டிசைனிங் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்க்குற எல்லாருக்குமே கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்கும். கடைசியாக அந்த ஹெட்செட் 350 ரூபாய்க்கு ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா வீடியோடைய கடைசியாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த சின்ன பாக்ஸோடைய அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு USB கேபிள் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சின்ன ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் தான். ஸோ ரெண்டுமே ப்ளூடூத் ஹெட்செட் தான். ஃபர்ஸ்ட் இதனுடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கல இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 4.1 அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் என்னுடைய டிவைஸில் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதனுடைய குவாலிட்டின்னு பார்க்கையில் எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை. ஸோ ஒரு நார்மல் குவாலிட்டி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் ஒரு 100 mAh பேட்டரி அவைலபிளாக இருக்குது. பட் இருந்தாலும் கூட இது ஒரு 3 மணி நேரம் மட்டும்தான் ஸ்டாண்ட் பையாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் USB கேபிள் அவைலபிளாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம். தென் இந்த ஹெட்செட்டுடைய சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மட்டமான ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது. சாங் கேட்கும்பொழுதும் சரி, ஒரு கால் யூஸ் பண்ணும்பொழுதும் சரி, ஸோ ரொம்பவே மட்டமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் மைக் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு சரியாக கேட்கல அப்படின்னு சில கம்ப்ளைண்ட்லாம் வருது. கடைசியாக அந்த ஹெட்செட்டுடைய டிசைனிங் பார்த்தீங்கன்னா இதை ஒரு பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாகவும் அட்ராக்டிவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கூட எதிர்பார்த்த அளவுக்கு குவாலிட்டி சவுண்டில் இல்லை. கடைசியாக இந்த 2 ஹெட்செட்டையுமே கம்பேர் பண்ணையில் ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ண இந்த ஹெட்செட் மட்டும்தான் 350 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான ஹெட்செட்டாக எனக்கு தெரியுது. ஸோ ரெண்டாவதாக கிடைச்சிது ஏதோ பை 1 get 1 ஃப்ரீ அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த 2 ஹெட்செட்டையும் பார்க்கையில் கண்டிப்பாக இந்த 2 ஹெட்செட்டுமே 350 ரூபாய்க்கு ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 ஹெட்செட்டுமே 350 ரூபாய்க்கு ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இதை நான் 1 வீக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். 1 வீக்காக யூஸ் பண்ணும்பொழுது என்னுடைய சஜெக்ஷன் என்னவோ நான் சொல்லிட்டேன். தென் இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோனுடைய பிராண்டடை தெரிஞ்சுக்க நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன். ஸோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பிராண்டட் நேமை மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ 350 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஹெட்ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ வழக்கம் போல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.